குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸில் 4th யூனிட்ல எக்ஸசைஸ் 4.5 ஒன் மார்க் ஷார்ட் கட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இஃப் இன் ட்ரையாங்கிள்ஸ் ஏபிசி அண்ட் டிஇ இடிஎஃப் the AB by DE equal to BC by FD then they will be similar. பாருங்க, அப்போ எது ஈக்குவலாக இருக்கும்னா இங்கே பாருங்க, ஏபிசி இடிஎஃப், இங்கே பிடி, அப்போ பிடி தான், ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் தான் ஈக்குவல். ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்க. இன் ட்ரையாங்கிள் LMN angle L equal to 60, angle M equal to 50, angle அதில் ட்ரையாங்கிள் LMNனும் ட்ரையாங்கிள் PQR சிமிலர்ன்றாங்க. அது அந்த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஆரோட வேல்யூ என்னன்றாங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, ட்ரையாங்கிள் LMNல L 60 M 50ன்றாங்க. ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 110. அப்போ டோட்டலாக ஒரு ட்ரையாங்கிளில் 180 டிகிரி இருக்கும். இந்த 110 மைனஸ் பண்ணா 70 டிகிரி. இப்போ ஆங்கிள் N 70னா ஆரோட வேல்யூவும் 70 தான் இருக்கும், சேம் ஆங்கிள்ஸ். ஓகேவா? தேர்ட் ஒன் பாருங்க. இஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஆன்சர் செகண்டுக்கு 70 டிகிரி தான். தேர்ட் ஒன், triangle ABC is an isosceles triangle with angle C equal to 90 and AC equal to 5 cm than AB is. இந்த triangle ABC இங்கிறது ஐசோஸ்லஸ். ஐசோஸ்லஸ்னா ரெண்டு பக்கம் சேமா இருக்கும். இப்போ 5 5ன்னு இந்த ஹைபாட்டினஸ், இதில் ஏசியோட வேல்யூ 5, பிசியோட வேல்யூ 5. ஓகேவா? அப்போ ஏபிங்கிறது தான் ஹைபாட்டினஸ், இதோட வேல்யூனா 5√2. ஓகேவா? 5 5னா 5√2 தான் ஆன்சர். 7 7 இருந்தால் 7√2, 10 10 இருந்தால் 10√2. ஓகேவா? இது ஆன்சர். ஃபோர்த்து பாருங்க. இந்த given figure ST parallel to QR, PS equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க, SQங்கிறது 3ன்னு கொடுத்துருக்காங்க. The ratio of the area of triangle BQR to the area of triangle PST. ஓகேவா? இங்க சைடு PS ஓட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க, SQ ஓட வேல்யூ 3. ஓகேவா? அப்போ PQ ஓட வேல்யூனா இந்த 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணா 5. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆரோட ஏரியாவும் பிஎஸ்டியோட ஏரியாவுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. ஓகே, இது நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஓகே, பிக்யூஆர் டு த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஎஸ்டிக்கு. இதுக்கு என்னன்னா சைடை ஸ்கொயர் பண்ணோம், ரேஷியோ ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் த சைட்ஸ் அப்படின்னு தான் போடுவோம். அப்போ பாருங்க, இங்கே பிக்யூஆர்னா பெரிய ட்ரையாங்கிளோடைய ஏரியா, அப்போ பெரிய ட்ரையாங்கிளோட சைடு என்ன 5, 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் 25. ஸ்மால் சைடு, ஸ்மால் ட்ரையாங்கிளோட சைடு 2 ஸ்கொயர் 4, இப்போ 25:4ன்னு வரும் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் பாருங்க. பெரிமீட்டர் ஆஃப் டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஆர் 36 cm and 24 cm ரெஸ்பெக்ட்லி. பிக்யூ ஈக்குவல் டு 10, தென் த லென்த் ஆஃப் ஏபி. பாருங்க, ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, அது ஏபிசி பிக்யூஆர். ஏபிசியோடைய பெரிமீட்டர் 36, பிக்யூஆரோட பெரிமீட்டர் 24. ஓகேவா? இப்போ இதுல பிக்யூங்கிறது 10, பிக்யூங்கிறது 10. அப்போ லென்த் ஆஃப் ஏபி, ஏபியோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, இது 36, இது 24. 2 12s are 24, 3 12s are 36ன்னு வரும். ஓகே, அப்போ இங்க சைடு வேல்யூ 10ன்னு இருக்கு. இப்போ 2 12s are 24னா 2 5s are 10. இங்க 3 12s are 24, இது 3 12s are 36னா 3 5s are 15. இங்க இருக்கு பாருங்க, 3 5s are 15. ஸோ அப்போ 15 தான் ஆன்சர். சிக்ஸ்த் பாருங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி DE parallel to BC, AB equal to 3.6, AC equal to 2.4 and AD equal to 2.1 cm, then the length of AE. பாருங்க, இதுல DEங்கிறது BCக்கு parallel, DEங்கிறது BCக்கு parallel. இங்க AB எவ்வளவு இருக்கு? AB 3.6, AC 2.4, இது 36ன்னு எடுத்துக்கங்க, இது 24. முன்னாடி பார்த்ததுதான், இது 3 பங்கு, இது 2 பங்கு. ஏடி ஏபி பாருங்க 3.6, ஏசிங்கிறது 2.4. ஓகே, இதுவும் 3 12s are 36, 2 12s are 24. அப்ப இந்த சைடுல என்ன கேட்டிருக்காங்க? ஏடிங்கிறது 2.1, அப்ப 3 7s are 21. ஏயோட வேல்யூ இப்போ 2 7s are 14, 14னா என்ன வரும்? 1.4. ஓகே, ஏன்னா பாயிண்ட் இருக்கு, அப்போ 1.4 தான் ஆன்சர். செவன்த் பாருங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, AD is bisector of triangle BAC. Angle BAC, if AB equal to 8 cm, BD equal to 6 cm and DC equal to 3 cm, the length of the side AC is, length of the side AC. இப்போ பாருங்க, ABங்கிறது 8, ABங்கிறது 8, ACங்கிறது 4. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? BDங்கிறது 6, அப்போ DCங்கிறது 3. length of AC, ACயோட வேல்யூ தான். இங்க 8 இருந்தா 4 2s are, இங்க பாருங்க, ஏபிங்கிறது 8,
பிடிங்கிறது 6, டிசிங்கிறது 3. ஓகேவா? அப்ப இங்க என்ன வரும்? இதாங்க இங்க பாருங்க, இங்க 6 இருந்தா அதுல பாதி 3. இப்ப இங்க 8 அதுல பாதி 4. ஸோ 4 தான் ஆன்சர். 8th ஒன் பாருங்க, இந்த adjacent figure angle BS equal to 90 degree and AD perpendicular to BC then. ஓகே, இங்க இதுக்கு ஷார்ட்கட் பிடியும் சிடியும் வித்தா ஏடி 2 பேர் புடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏடி ஸ்கொயர் இந்த ட்ரையாங்கிள் இருந்தா, இந்த டயக்ராம் இருந்தா இதுக்கு இதான் ஆன்சர். பிடி சிடி வித்தா ஏடி 2 பேர், பவர்ல 2 இருக்கும், ஏடி 2 பேர் புடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 9th ஒன் பாருங்க, 2 poles of 5 to 6 meter and 11 meter stands vertically on a plane ground. If the distance between their feet is 12 meter, what is the distance between the tops? இந்த டாப்புக்கு ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஆங்கிள். இப்போ பாருங்க, இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். 2 போல், ஒரு போல் வந்து 6 மீட்டர், இன்னொரு போல் 11 மீட்டர். அப்போ இந்த 6 மீட்டருக்கு நேரில் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டும் இது 6 மீட்டர் தான். அப்போ ரிமைனிங் 5 மீட்டர் இதுக்கு நேர் போட்டோம். 2 பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 12னா அப்போ இதுவும் 12. இப்போ பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாப்ஸ்? இந்த இதுல இருந்து இங்க போறோம். அப்போ இங்க பாருங்க, இது 5 போக இதுக்கு எவ்வளோ இருக்கு, 6 போனா இதுல ரிமைனிங் 5. ஸோ 5, 12, 13ங்கிறது நமக்கு இது 5 இது 12, அப்போ இது 13 தான். ஓகேவா? 5, 12, 13ங்கிறது நம்ம பிதகோரியன் ட்ரிப்ளெட்ஸ்ல வரக்கூடிய ஆன்சர்ஸ். அப்போ இதோடைய லென்த் 13 மீட்டர். 10th ஒன் பாருங்க, இங்க நம்ம எதையுமே பார்க்க வேணாம், ஆங்கிள் பிக்யூஆர்னு கேட்குறாங்க. ஆங்கிள் பிக்யூஆர்னா இந்த டயக்ராம்ல ஆங்கிள் பிக்யூஆர், கியூங்கிறது 90 டிகிரி, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதனால நம்ம டைரக்டா 90 டிகிரி போட்டுடலாம். இந்த ட்ரையாங்கிளை போட்டு காமிச்சிட்டாலே நம்ம ஆன்சர் 90 டிகிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, a tangent is perpendicular to the radius at the point of contact. ஓகேவா? இங்க பாருங்க, ஒரு டேஞ்சன்ட் ரேடியஸ் எந்த இடத்துல பாயிண்ட் டச் பண்ற இடத்துல, அப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த டயக்ராம் வச்சே போட்டுருவோம். 11th 12th பாருங்க, how many tangents can be drawn to the circle from an exterior point? வெளில உள்ள ஒரு பாயிண்ட்ல இருந்து எத்தனை டேஞ்சன்ட் எடுக்க முடியும்? நாங்க பாருங்க, PA BP அப்படிங்கிற 2 tangents. So 2 the answer. 13 பாருங்க, the 2 tangents from an external point P to a circle with the center at O are PA and BP. If angle ABP equal to 70 degree, then the value of AOB. இப்போ பாருங்க, இந்த டயக்ராம் பார்த்தாலே புரிஞ்சுக்கும். AOB தான் கேட்குறாங்க. இதுல எவ்வளவு கொடுத்தாங்க? ABP இது 70னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 180 வரணும். அப்போ இது 70னா இது 110 டிகிரி, 110 டிகிரி. ஓகேவா? ஸோ 110 தான் ஆன்சர். ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 180 அப்படின்னு நான் வச்சுக்கணும். 14 பாருங்க, in figure CP and CQ are tangents to a circle with the center at O. ARB is another tangent touching the circle at R. ARB இது ஒரு இன்னொரு டேஞ்சன்ட். இது எங்க டச் பண்ணது? ஆறுங்கிற பாயிண்ட்ல. இப்ப சிபிங்கிறது 11, பிசி இங்க பாருங்க, பிசிங்கிறது 7, பிசி 7 இருந்தா ஏசியும் 7 தான். தென் த லெங்த் ஆஃப் பிஆர் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ இது 7 இருக்குது, இது 11. இதை மைனஸ் பண்ணா பிஏ எவ்வளவு இருக்கும் பாருங்க, பிஏனாலும் ஏபினாலும் ஒண்ணுதான். இப்போ ஏபி 11ல 7 மைனஸ் பண்ணா 4. ஓகேவா? அப்போ ஏபியோட வேல்யூ 4னா ஏஆரும் 4 தான். பாருங்க, ஏபி 4, ஏஆரும் 4, ஏஆர் 4னா பிஆரும் 4 தான். இப்போ பிஆரோட வேல்யூ லெங்த் ஆஃப் பிஆர் எவ்வளோ? 4. நம்ம ஷார்ட்டா 11ல 7 மைனஸ் பண்ணா 4. அவ்வளோ. இங்க பாருங்க, 11 இருக்கு, 7 இருக்கு, மைனஸ் பண்ணா 4 முடிஞ்சு போச்சு. 15 பாருங்க, இங்க 60 டிகிரி இருக்கு, ஆங்கிள் பிஓக்யூ தான் கேக்குறாங்க. இங்க 16 அப்படியே 2ஆல மல்டிபிள் பண்ணா 120 டிகிரி. ஓகே, புரியுதுங்களா? இதான் ஆன்சர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.